கேப்டன் அவர்கள் கொடி ஆரம்பித்து எங்களுக்கு கொடுத்தது 2000 பிப்ரவரி 12ஆம் தேதி என்று கொடி கொடுத்தாங்க. எங்களுடைய வேண்டுகோளுக்கு இணங்க, தமிழ்நாட்டில் ரசிகர்களுடைய வேண்டுகோளுக்கு இணங்க 2005 செப்டம்பர் 14 கட்சி ஆரம்பித்தாங்க. தலைவர் கட்சி ஆரம்பிக்கும் போது தம்பி பிரபாகரன் அவர்கள் குழந்தை பருவத்திலே இருந்தார். இப்பொழுது கட்சி ஆரம்பித்து 19 வருட காலம் முடிந்து 20ஆம் ஆண்டில் நாங்கள் பயணத்தை தொடர்ந்து கொண்டிருக்கிறோம். இன்று தலைவர் இல்லாத நிலையில் இந்த கட்சியை யார் வழிநடத்துவார்கள் என்ற நிலை ஏற்பட்டு இருந்த பொழுது, தலைவருக்கு உடல்நல சரியில்லைங்கும் போது அப்படி ஒரு நிலைமை இருந்தது. ஆனால் திருமதி அன்னியார் அவர்கள் வீரமங்கையாக, இரும்பு பெண்மணியாக தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தை இன்று சிறப்பான முறையிலே அடுத்த கட்டத்திற்கு இட்டு சென்று கொண்டு இருக்கிறார். தலைவருடைய கொள்கை, கோட்பாடுகள், லட்சியங்கள், அவருடைய மொழிப்பற்று அனைத்தையும் முன்னெடுத்து கட்சியை வழிநடத்தி சென்று கொண்டிருக்கிறார். தமிழக மக்கள் மன்றத்திலே பெரும் வரவேற்பை இன்று பெற்று தேசிய முற்போக்கு திராவிட கழகம் ஒரு அசைக்க முடியாத அரசியல் கட்சி என்பதை நிரூபித்து கொண்டிருக்கிறது. இந்த வேளையில் தம்பி பிரபாகரன் அவர்களுக்கு கட்சியிலே பதவி கொடுக்கலாம் என்று, கொடுக்க வேண்டுமென்று தொண்டர்கள் கேட்டதற்கெனக அன்னியார் அவர்களும் இசைவு தெரிவித்து இப்பொழுது பொதுக்குழுவிலே அந்த முடிவை எடுக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார்கள், வழங்கப்படும் என்று சொல்லியிருக்கிறார்கள். இதை நான் எப்படி பார்க்கிறேன் என்று சொல்ல, நான் 38 வருஷமாக தலைவரோடு இருக்கிறேன். இப்போ 39வது வருஷம், எனக்கு 58 முடிஞ்சு 59வது வயசு எனக்கு. இப்போ நான் பார்க்கும்போது அடுத்த தலைமுறை இப்பொழுது எங்களுக்கு தேமுதிகவுக்கு அடுத்த தலைமுறை இப்பொழுது நாங்கள் தயார் செய்து கொண்டு இருக்கிறோம் என்பதை தான் நான் உறுதிப்படுத்துகிறேன். அரசியல் களத்திலே பக்குவப்பட்டு, மாநாட்டு களத்திலே தம்பி அவர்கள் குழந்தை பருவத்திலே வந்து கலந்து கொண்டார். அதே போல் கட்சியினுடைய பெயர் தேர்வு செய்யும் நேரத்திலே அவரும் ஒருவராக இருந்திருக்கிறார். அவரும் தம்பி சண்முக பாண்டியனும் இருந்தார்கள், குடும்பத்தில் அனைவரும் இருந்தார்கள், சுதீசார் அவர்களும் இருந்தார்கள். அந்த நேரத்திலே நாங்கள் அமைப்பு செயலாளர்கள், பொதுச் செயலாளர் ராமண்ணன் எல்லாமே இருந்தோம். அப்போ தான் அந்த பேர் செலக்ட் பண்ணி தலைவர் வந்து உறுதிப்படுத்தினாங்க. அப்பயும் அவர் இருந்தார், முதல் மாநாட்டில் இருந்தார். அதுக்கப்புறம் ஒரு கட்டம் தலைவருக்கு உடல்நிலை கொஞ்சம் சரியில்லாத ஒரு நிலை ஏற்படும் பொழுது அன்னியார் அவர்களும் தம்பி பிரபா அவர்களும் தலைவர் என்னென்ன காரியங்களை கலந்து கொள்வார்களோ அவர் சார்பாக அவர்கள் கலந்து கொண்டு இயக்கத்துடைய தொண்டர்களுக்கு ஒரு புத்துணர்ச்சியும் உற்சாகத்தை கொடுத்து வந்திருக்கிறார். தற்சமையாக பார்த்தீங்கன்னா எல்லா ஆர்ப்பாட்டத்திலையும் கலந்துக்கிட்டு இருக்காங்க, எல்லா பொதுக்கூட்டத்திலையும் கலந்துக்கிட்டு இருக்காங்க, திருமண நிகழ்ச்சியில் கலந்துக்கிறாங்க. தொண்டர்களுடைய வீட்டு குடும்ப இறப்புகளிலும் அவர் கலந்து கொண்டு ஆறுதல் தெரிவித்து கொண்டு, இரங்கல் தெரிவித்து கொண்டு வந்து கொண்டு இருக்கிறார். ஒரு இளைஞராக இன்று புதிய ஒரு சகாப்தத்தை தமிழ்நாட்டிலே உருவாக்குவதற்கு தம்பி பிரபாகரன் அவர்கள் தயாராகி கொண்டிருக்கிறார் என்பதை தான் இது காட்டுகிறது. திருமதி அன்னி அவர்கள், பொதுச் செயலாளர் அவர்கள் தம்பி அவர்களுக்கு பதவி கொடுப்பதை இளங்கோவன் என்ற முறையிலே நான் மிகப்பெரிய அளவில் வரவேற்கிறேன். கட்சியினுடைய தொண்டர்கள் அத்தனை பேரும் வரவேற்கத்தான் இருக்கிறார்கள். அவருக்கு எந்த பதவி கொடுத்தாலும் அந்த பதவியை ஏற்றுக்கொள்வதற்கு அனைத்து தொண்டர்களும் தயாராக இருக்கிறார்கள். குறிப்பாக இளைஞர்களை வழிநடத்த அவர் இளைஞர் அணி அல்லது மாணவர் அணி என்ற செயல்பாட்டிலே இருந்து அடுத்த நிலைக்கு வந்தால் நன்றாக இருக்கும் என்று என்னுடைய கருத்தினை இங்கே பதிவு செய்து கொண்டு இருக்கிறேன். எதிர்காலத்திலே கேப்டன் அவர்கள் லட்சியத்தை நிச்சயமாக அவர் நிறைவேற்றுவார் என்று உறுதியோடு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். வரவேற்கிறேன் அந்த புதிய பதவியினை, எந்த பதவியாக இருந்தாலும் அதை நான் வரவேற்கிறேன். தினசரி நடப்பு நிகழ்வுகளையும் கல்வி, விளையாட்டு, அரசியல், வாழ்க்கை முறை, மருத்துவம், தொழில்துறை, சினிமா, பொழுதுபோக்கு போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகளையும் உடனுக்குடன் காண கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸ் சமூக வலைத்தள பக்கங்களோடு இணைந்திருங்கள். உங்கள் வணிகத்தை கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸில் விளம்பரத்தின் மூலம் மேம்படுத்த விருப்பமா? உடனே கீழே கொடுக்கப்படும் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்கள்.